ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல பறவைகளும் விலங்குகளும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுல ஒரு முதலை அப்பப்ப வரும். இவங்க கூட ஜாலியா விளையாடும், சாப்பிடும், மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போயிடும். ஆனால் இந்த ராமு அப்படிங்கிற இந்த குரங்கு ரொம்ப நல்ல குரங்கு. இது பழங்களை பறித்து எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் காட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு வந்தது. இந்த முதலை தினந்தோறும் வீட்டுக்கு போகும்போது குரங்கு சொல்லும், உன்னோட மனைவிக்கு இந்த பழங்களை கொண்டு போய் நீ கொடு, பாவம் தானே அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லியே கொடுத்து விடும். வீட்டுக்கு போன முதலைக்கிட்ட அந்த மனைவி சொல்லிச்சு, மனைவி முதலை, நீ இவ்வளோ ருசியான பழங்களை நீ கொண்டு வந்து தரையே, இந்த பழங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, இன்னும் அங்கே எப்படி நிறையா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு இந்த பெரிய முதலை சொல்லிச்சு, இல்லை அங்கே ஒரு குரங்கு இருக்கு, அந்த ராமு தான் இதை பறித்து நான் வீட்டுக்கு போகும்போது கொண்டு போய் உன்னோட மனைவி பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லி தினமும் எனக்கு கொடுத்து விடுது. என்ன அப்படியா? அப்போ எனக்கு அந்த குரங்கு தான் வேணும், நான் அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி முதலை சொல்லிச்சு. இவ்வளோ அருமையான பழங்களை சாப்பிடுதோ, அப்போ இது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த குரங்கு, நம்ம இன்னைக்கு அதை சாப்பிட்றணும், நீ அழகாக அதுக்கிட்ட பேசி நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய முதலைக்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கு பெரிய முதலை சொல்லிச்சு, சரி நான் அப்படியாவது இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் காட்டுக்கு வரும்போது பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண பின்னாடி, வா நீ எங்கள் வீட்டுக்கு வா, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, நீ எங்கள் வீட்டுக்கு வா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுது. அப்போ குரங்கு சொல்லிச்சு, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அது மேலே ஏறி உட்காந்து போகுது. பாதி தூரத்தில் போனோன்னையும் தான் முதல்ல குரங்கு கிட்ட பார்த்து சொல்லிச்சு, குரங்கு நீ இவ்வளோ அருமையாக இருக்கியாம்மா, இவ்வளோ அழகான பழங்களை சாப்பிட்றதுனால நீ இன்னும் உன்னுடைய மாம்சம் சுவையானதாக இருக்குமா, அதனால் உன்னுடைய மனசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ சொல்லும்போது குரங்கு சொல்லிச்சான், ஐயோ நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இந்த என்னுடைய மனசு அங்கே நான் உட்காந்துருப்பேனே அந்த மரத்தில் தான் இருக்குது, நீ சொல்லியிருந்தா எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா, நம்ம போய் உன்னுடைய மனசை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னோன்னையும் இப்போ குரங்கு சொல்லிச்சு, சரி சீக்கிரமாக வா, நம்ம போயிட்டு வந்துடலாம், இருட்டு வேற கட்டிடுச்சு, வா வேகமாக போகலாம். நம்ம எப்படியோ நம்ம இடத்துக்கு சேர்ந்தாச்சு, இது போதும், நம்ம எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக நம்பினது தப்பாக போச்சு, நம்ம இனிமேல் புத்திசாலித்தனமாக இருக்கணும்.